ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். என்னன்னு சொன்னா, பிரான்ஸ்ல இருந்து ஒரு அக்கா இறந்து அவங்களோட 31வது நினைவு நாள் இன்றைக்கு. அதையொட்டி அவட தம்பி வந்து அவர் லண்டன்ல இருந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதால தான் நாங்க இன்றைக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்க போறோம். எப்படியும் ஒரு 30-35 பேருக்கிட்ட நான் சாப்பாடு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு வருதுன்னு கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன். மரக்கறி சாப்பாடு தான் செய்து கொடுக்க போறோம். அதுக்காக நேற்றே நான் இரவே நாங்கள் நைட் மார்க்கெட் போய் மரக்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு கடை கடைண்டு மரக்கறி எல்லாம் ரெடி பண்ணி சமைச்சு போட்டு சாப்பாடு எப்படி கொண்டு கொடுக்குறேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிரான்ஸ்ல இருந்த அக்காடை இன்றைக்கு 31வது நினைவு நாள். அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும். நீங்க எல்லாருமே அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? இந்த சாப்பாடை கொடுக்குற லண்டன்ல இருக்கு அவரோட சகோதரருக்கும் நாங்க நன்றியை சொல்றோம். இப்போ வாங்க கடை ரெடி பண்ணலாம். நான் மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் நேற்று நைட் மார்க்கெட்ல போய் வெண்டிக்காய் குழம்பு தான் இன்றைக்கு வைக்க போறேன். டெய்லி நாங்க கத்தரிக்காய் குழம்பு தான் வைக்கிறது. இன்றைக்கு வெண்டிக்காய் வாங்கிட்டு வந்து நான் வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைப்போம்னு சொல்லி. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, கருவேப்பிலை, இந்த பேக் பாத்தீங்களா, நைட் மார்க்கெட்ல வாங்கின பேக்னா அந்த ஒரு பேக்ல செஞ்சிருக்கு. எல்லா சாமானையும் வாங்கி போட்டு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வாழைப்பழம் கொடுக்க போறோம். அதோட வாழைப்பழம் வாங்கினான். சாப்பாட்டோட வாழைப்பழம் வச்சு தான் கொடுக்க போறேன். இது வந்து தக்காளி பழம் சரியான விலை. 2 இடத்துல தான் நைட் மார்க்கெட்ல இருந்துச்சு தக்காளி பழம். வேறு ஒரு இடமே இல்லை. நான் வாங்கி கொண்டு வந்தேன். இது வந்து சுரக்காய், வாழைக்காய் பொரிக்க போறேன். மரவள்ளிக்கிழங்கு எங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது கிலாக்கொட்டை. இதுல உளுந்து எடுத்துருக்கேன். இது வந்து வடைக்கு ஊற போட போறேன். இப்ப ஊற போட்டேன்னா நாங்க கறியெல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியா உளுந்து வடையை சுடலாம். உளிய வைப்பமினி உள்ள கொதிக்கட்டுக்கும். கொதிச்சோடனே அரிசியை போடுவோம். அதுக்குள்ள நான் மரக்கறியில் எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போறேன். இதுல வட்டைக்காய் அவிய போட்டாச்சு. இது அவியத்துக்கு இங்கே வெண்டிக்காய் எல்லாம் வெட்டியாச்சு. பொரிக்க போறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு கொதிக்குது. பறக்கும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் வெண்டிக்காய் பொரியட்டுக்கும் மங்கால நாங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை வறுப்போம். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்கிறேன். வெடிக்கட்டும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், புளி இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு எனக்கு கீரையை சேர்ப்போம். இதில் தேங்காய்ப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். மஞ்சள் தூள், உப்பு கலந்து விடுவோம். அப்படியே அவியட்டுக்கும். பாருங்க, வெண்டிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போமா. இனி மிச்ச வெண்டிக்காயும் பொரிச்செடுப்போம்.
இப்போ பொன்னாங்கண்ணி வறுபட்டுட்டு இறக்குவோம். இறக்கி பார்த்து இதில் வந்து கரட் சம்பலுக்கு இது வெங்காயம், பச்சை மிளகாய், இதோட தக்காளி பழம் கொஞ்சம், மிளகுத்தூள், உப்பு, தேசிக்காய் புளி, இனி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். கரட் சம்பலும் ரெடி. பருப்பு அவிய வைப்போம். மஞ்சள் தூள், உப்பு. இனி இதை குக்கரில் வைப்போம் அவிய. உப்பு சேர்க்கிறேன். இனி இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, எங்களை வட்டக்காய் நல்லா அவிஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்க்கிறேன். முதலாம் பால். இதோட பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சேர்த்துக்கிறேன். கடைசியாக தான் தாளிச்சு போடுவேன். இப்போ வட்டக்காய் ரெடி. இப்போ தாளிச்சு போடையில கொஞ்சம் கலர் தாளிச்சு போடுவேன். வட்டக்காய் ரெடி, வேலை பொன்னாங்கண்ணி கீரை ரெடி, கரட் சம்பல் ரெடி, சாப்பாடு ரெடி. இதில் பருப்பு அவியுது. நாங்கள் குழம்பு கூட்ட முடியலை. அதுக்கு தண்ணி வச்சுட்டு தேங்காய் பால் சேர்க்கிறேன். தேங்காய் பால் இதுக்கு முந்தி உள்ளே உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெண்டிக்காய் முடிச்சிருந்தேன். அதுல வந்து இது மைண்ட பிரசத்துல ஒரே இன்னைக்கு கத்திக்கள் இருக்கேன். ஆனா இங்க காண இல்ல ஆளுங்க அல கத்திக்கள் இருக்கு. இதுல வடை சொல்லணும். கருப்புக்கு கடைசியா தான் தாளிச்சு போடணும். இதுல என்ன சூடாயிட்டுலாம் போகுது. பருப்புக்கு வந்து கடைசியா தான் பருப்புக்கு வட்டக்காய்க்கெல்லாம் தாளிச்சு போடணும். இங்கால எண்ணெய் சூடாயிட்டு குழம்புக்கு கடுகு சேர்க்கிறேன். இப்போ இந்த தாளிக்கிறதுலயே நான் எல்லாத்துக்கும் எடுத்து போட்டுருவேன். தனித்தனியா தாளிக்க மாட்டேன். கருவேப்பிலை, உள்ளி, சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பருப்பு இறக்குவோம். இங்கே வடையை போடுவோம். இப்படி வடிவை தட்டிட்டு சின்னதா வேணுமெண்டா சின்னதா, பெருசா வேணுமெண்டா பெருசா. என்ன தம்பி, நாங்கள் கணக்கா போடுறோம் ஒரு அளவா. இந்த எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லைண்ணா. நேற்று நைட் மார்க்கெட்ல வாங்கினாங்க. நாட்டு முட்டை அந்த சொல்லி நாட்டு முட்டை அப்படின்னு சொல்லி வித்தாரேண்ண. எல்லாம் வதங்கி நல்லா தாளிச்சு வந்துட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பருப்புக்கும், அதுக்கு பிறகு பூசணிக்காய்க்கும், தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இதை கலந்து விடுவோம்.
இதையும் கிளம்பு. வடை சுடு போட்டுட்டு எடுப்போம். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் உருளைக்கிழங்கு அவிகிறதுக்கு கணக்க தேவையில்லை, ஒரு கொஞ்சமாக தான். இதோட உப்பு இப்போ கலந்துவிடுவோம். உருளைக்கிழங்கு அவியட்டும். கிழங்கு அவிஞ்சிட்டு தேங்காய் பால், இது வந்து முதலாம் பால், இதோட 2ஆம் பாலும் 3ஆம். இதோட பொரிச்சு வச்சிருக்கிற வெண்டிக்காய், இது குழம்பு தூள் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு, உப்பு கலந்து விடுவோம். கொதிக்கட்டுக்கும். குழம்பு கொதிக்கட்டுக்கும். இப்போ குழம்பு கொதிச்சுட்டு பாருங்க, இறக்க போறேன். பார்த்தீங்களா, சூப்பராக கொதிச்சுட்டு இதுக்கு மேலே கொதிக்க விட்டா இப்போ வந்து காணாம வந்து இதுதான் கணக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக குழம்பு ரெடி. இறக்குவோம். குழம்பு ரெடி. எதுல வைக்க? கீழே வைங்க. ஓகே, குழம்பு ரெடி. கேரட் சம்பல், பருப்பு, வடை, இது வந்து வட்டக்காய். இப்போ நாங்கள் கடை 2 பாசலை கட்டுவோமா? கட்டுவோமா? அதுக்கு பிறகு இது வந்து வெண்டிக்காய் குழம்பு. அம்மா சுடுது. பருப்பு, வட்டக்காய், ஒரே கரண்டியை வைக்கிறேன்னு நினைக்காங்க. லேட் ஆகிட்டு எங்களுக்கு என்ன எல்லாம் மறக்கிறது தானே. கேரட் சம்பல், பொன்னாங்கானி வர நாங்கள் சரியா. அப்படியே சுற்றிட்டு மேலால் ஒரு வடையம் வச்சுட்டு இப்படியே கட்ட வேண்டிய. ஃபேன் காற்றுக்கு பறக்குது என்ன, அந்த ஷாப்பிங் பேக்கில் போடுங்க. இதே மாதிரி எல்லா பாசலையும் நாங்கள் கடை 2 கட்டி எடுத்துட்டு காட்டுறோமா.